தமிழ்நாட்டிலே இதுவரை 1947 சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து இதுவரை எந்த அரசியல் தலைவருக்கும் சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட் கிடையாது. ஒருவர் தான் தனிமை சிறையில் இருந்தார். அந்த தலைவர் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் வழிபாடு. 50 ஆண்டு காலம் வழி நடத்திய தலைவர் இந்த போராட்டத்திற்காக 62 நாள் தனிமை சிறையில் இருந்தார். ஹிந்தி படிச்சாதான் வேலைன்னா எவ்வளவு இருக்கா? நிர்மலா சீதாராமன் அண்ணா சொன்னா கேட்டிருப்பார். என்ன ஹிந்தி படிக்க உள்ள கூட்டத்தின் வாயிலா நிர்மலா சீதாராமன் சொல்றேன், சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கிறேன்னு சொன்னாலே ஹிந்தி படிக்காதனால உனக்கு என்ன பெரிய பொருளாதார மேலையா நீ? அந்த நிர்மலா சீதாராமனுக்கு இன்றைக்கு மத்திய அமைச்சரவையிலே மோடி பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காம என்ன காரணம் தெரியுமா? அந்த அம்மையார் பேசுகின்ற ஆங்கிலம் படிச்சிருக்கிறதா? வெளிப்படையா நான் சொல்றேன், சிதம்பரம் ஆங்கிலத்தில் பேசினால் அதற்கு நிகராக பதில் சொல்வதற்கு பார்லிமெண்ட்ல பிஜேபியில் எவ்வளவு கிடையாது, ஒருத்தவங்க கிடையாது. இந்த மாதிரி இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னு தான் கொடுத்தாங்க. ஏன்னா மோடிக்கு புரியாத பேசுறீங்க, நான் தினவென்னா பேசுறாங்கிறதுக்காக பேசிட்டு கூடாது. திராவிட எங்களை கூட திட்டு பரவாயில்லை, ஆனால் பெரியாரை திட்டியவன் எவனாக இருந்தாலும் செருப்பால் அடிக்காமல் விடக்கூடாது. அதுதான் மாணவ தமிழ். அந்த பெரியார் கவுன்சிலர் நின்னாரா, எம்எல்ஏ நின்னாரா, எம்பி நின்னாரா, முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரா? நேற்று காலையில் கட்சி ஆரம்பிச்சவரா முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஆனா இந்த சமுதாயத்துக்கே தலைவராக இருந்த பெரியார் ஒரு கவுன்சிலர் அரசியல் கொண்ட பெரிய அப்படிப்பட்ட பெரியாரை ஒரு திட்டுவாங்க பேசுறாங்கன்னா சும்மா இருக்கா? கொதித்து போயிருக்கிறார்கள். நீ பேச பேச பேசத்தான் பெரியாருடைய கருத்துக்களை நம்ம சொல்லுவான். சொல்லுகிற போதுதான் இளைய தலைமுறைக்கு தெரியும், விழிகளை திறந்து பார்ப்பார்கள். அதற்குத்தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக வேகமாக இருக்கிறார். இளைஞர்களை எல்லாம் வழி நடத்துவதற்கு உதயநிதி ஸ்டாலின் உதித்து விட்டார் என்ற ஒரு மகத்தான ஒரு வரலாறு நோக்கம். ஒரு நாள் பேசினார், சனாதானம் இளைஞர்கள் அந்த ஒரு வார்த்தையை வைத்து இந்தியா புறாவும் ஏறத்தாழ 1300 கேஸ் மரபுறாங்க உதயநிதி ஸ்டாலின் மேல. இதற்கு பின்னால் யார் இருக்கிறது புரியுதா? சனாதானம் என்றால் என்ன? 4 வருடம் நீங்க நானே யாரு காலையிலே பிறந்தவர் என்று சொன்ன இந்த சனாதானம் வேண்டாம் என்று சொல்வதை எதிர்க்கிறோம் சொன்னார். அவ்வளவுதான். அதற்காக உதயநிதி ஸ்டாலினை அப்படியே அழைச்சின்னு கேஸ் போட்டாங்க, ஏதோ பண்ணாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்தாலும் சரி, தூக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் என்று தன்னுடைய தாத்தா கலைஞரை போல உத்திருக்க தலைவர் தான் உதயநிதி ஸ்டாலின். பயிற்சி பாசனை நடத்துங்கள், திராவிட இயக்க சிந்தனைகளை மாணவர்களுக்கு சொல்லுங்கள், அவரிடத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துங்கள். அப்படி ஏற்படுத்தினால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் நமக்கு வழி நடத்துகிறார், எல்லா விதமான உதயம் தருகிறார். மறைந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் அனைவரும் வீர வணக்கம் செலுத்துகிற வகையில்